கேரளா ஸ்பெஷல் ஸ்பாஞ்சி பால் கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, இது கூட அதே கப்ல 2 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து 1 கப் தயிர் எடுத்து இது கூட 1/4 கப் நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் அடிச்சுட்டு இது கூட 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப் பால் பவுடர், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அந்த தயிரோட சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டான இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா மாவு தூவி பூரி உருட்டுற கட்டையில 1 இன்ச் அளவுக்கு மொத்தமா இருக்கிற அளவுக்கு உருட்டிட்டு தேவையான ஷேப்ல கட் பண்ணி நல்லா சூடா இருக்கக்கூடிய எண்ணெயில போட்டு பொரிச்சு நல்லா இந்த மாதிரி பிரவுன் கலர்ல வர வரைக்கும் பொரிச்சுட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்ல கொஞ்சமா ஏலக்காய் தூள் தூவி ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையான கேரளா ஸ்பெஷல் ஸ்பாஞ்சி பால் கேக் ரெடி. செம்ம சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.